இப்ப வந்து மேரேஜ் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. தாம்பத்தியம்ங்கிறது மோஸ்ட்லி என்ன சார் சொல்லுங்க? அடிப்படையில என்ன? லைசன்ஸ் டு ஹேவ் செக்ஸ் அக்கார்டிங் டு மீ. ஒருத்தரோட காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து திருமண அறைக்குள்ள நுழைந்த பிறகுதான் தெரியுது அவர் பெண்ணாக இருந்தவர், அவருக்கு அந்த உணர்வுகளே இல்லை. காதலிச்சது உண்மையா இருந்தா அப்பவே அந்த உண்மையை சொல்லிருக்கலாம். ஒரு பெண்ணை யோசிச்சு பாருங்க, சந்தோஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு கணவரோட ஒரு அறைக்குள்ளே நுழைகிறார். திடீர்னு பார்த்தா நான் வந்து பெண்ணா இருந்தேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஷாக் யோசிச்சு பாருங்க. தன்னோட பார்ட்னர் அது இல்லாம பொதுவாவே பெண்களிடமே என்னால வச்சுக்க முடியாது. எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்சி அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, எப்படி வாழ முடியும்? நீ எங்கேயாவது இருந்துக்கோ, நான் ஒரு குழந்தைய பத்திட்டு நான் போய் எங்க அம்மா வீட்டுல உட்காந்துப்பேன். 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் பார்க்க முடியாது. நீ குழந்தைய பார்க்கணுமா, இங்க வந்து பார்த்துட்டு போயிட்டே இரு, நான் வரமாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு நான் தாம்பத்திய உறவு கொண்டு வாழ மாட்டேன். ஏற்கனவே கல்யாணம் இருக்காங்க ஒருத்தர், அவர் அதை மறைச்சு இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. குழந்தையின்மைக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. விந்து அணுக்கள் உற்பத்தி அல்லது அதனுடைய நகர்வு, இவையெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். இதெல்லாம் என்ன இருக்கு, வக்கீல் பேசுற பேச்சா இது அப்படின்னு கூட நினைக்கலாம். அது உண்மை. நீங்க அட்டெண்ட் பண்ணதுலயே ரொம்ப ரேரான கேஸ்னா அது என்ன கேஸ் மேம்? சமீப காலமா வரக்கூடியது வந்து முன்ன மாதிரி மேரேஜ் வந்து ஒரு புனிதமான பந்தம் அப்படிங்கிற பார்வை மாறிவிட்டது. காலம் மாறுதுல, நம்மளும் நிறைய மாறுறோமா இல்லையா? அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப வந்து மேரேஜ் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, ஒரு ஒப்பந்தம் மாதிரி தான் இருக்கு. நானும் நீயும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு வரும். பட் சம்டைம்ஸ் எனக்கு உன்னோட வாழ பிடிக்கல, அல்லது உங்களுக்கு என்னோட வாழ பிடிக்கல அப்படின்னா இதை விட்டு விலகிற பொழுது காரணம் இல்லாத காரணங்களை எல்லாம் சொல்லுவாங்க, நடக்காத விஷயங்களை நடந்ததாக சொல்லுவாங்க. அப்படிதான் இதை பார்க்கணும். ஆனா என்ன பாதிச்ச வழக்குன்னு சில வழக்கெல்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து பெண்ணாக இருந்தவர் ஒருத்தரோட காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து திருமண அறைக்குள்ள நுழைந்த பிறகுதான் தெரியுது அவர் பெண்ணாக இருந்தவர், அவருக்கு அந்த உணர்வுகளே இல்லை அப்படின்னு தெரியாது. அது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. இப்படி கூட ஒரு கல்யாணம் நடக்குமா? அவரால் எதுவுமே, அவர் வந்து காதலிச்சது உண்மையா இருந்தா அப்பவே அந்த உண்மையை சொல்லியிருக்கலாம். நான் வந்து சின்ன வயசு வரைக்கும் இப்படிதான் இருந்தேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஆணாக நான் வந்து அறுவை செஞ்சு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ உன்னுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உனக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படி இருக்கிற விஷயத்த அது ஏன் மறைச்சு செய்யணும்? ஒரு பெண்ணை யோசிச்சு பாருங்க, சந்தோஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு கணவரோட ஒரு அறைக்குள்ளே நுழைகிறாள். திடீர்னு பார்த்தா நான் வந்து பெண்ணா இருந்தேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஷாக் யோசிச்சு பாருங்க. அது வந்து ஒரு ரேர் கேஸா தான் நான் பார்த்தேன். அப்புறம் இப்ப பாக்குறீங்கன்னா இந்த கல்யாணம் பண்ணி தாம்பத்திய உறவெல்லாம் வச்சுட்டு தாம்பத்திய உறவே நடக்கல அப்படின்னு சொல்றதும், இம்பார்ட்டன்சி அப்படிங்கிறத அதிகமா சொல்றதையும் நான் பாக்குறேன். பொதுவா டிவோர்ஸ் கேஸ்ல உடல் உறவு அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதனால கூட டிவோர்ஸ் கேக்குறாங்க. ஆமா, இல்ல இப்ப சமீப காலத்துல ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் சொல்லுச்சு, ஏறத்தாழ 15-20% ஆண்களுக்கு, இப்ப கொஞ்ச காலமா கொஞ்சம் பெண்களையும் அதுல சேர்த்துக்கலாம்னு வைங்களேன், அதுவுமே வந்திருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில சொல்றேன், அவங்களுக்கு வந்து வாழ்க்கை முறை மாற்றத்தினால, இரவு முழுக்க கண் விழித்து வேலை செய்வதனால, இங்க இந்தியாவின் நேரத்தை கடந்து அமெரிக்காரனுக்காக வேலை செய்யறது, அல்ல ஆஸ்திரேலியாவுக்கு இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்சி அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. குழந்தையின்மைக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. விந்து அணுக்கள் உற்பத்தி அல்லது அதனுடைய நகர்வு, இவையெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். அது வந்து சாத்தியமில்லாத ஒரு சூழல் இருக்கிறதா பாக்குறேன். இது அப்படியே இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. முன்னை விட அதிக வழக்குகள் டைவர்ஸ்னு வர்றதை காட்டிலும், நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னேன், வழக்குகள் வந்து செல்லாத வழக்கு ஆகலாம் அப்படின்னு. அப்போ அது மாதிரி செல்லாத வழக்கு என்று போடப்படுகிற வழக்குகளின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2-3 வருஷத்துல அதிகரிச்சுட்டு வந்திருக்கு அப்படிங்கறத நான் பார்க்கிறேன். ஆனா என்னன்னா, இம்பார்ட்டன்சிங்கிறது 2 வகைப்படும் சார். ஒண்ணு வந்து பிசிக்கல் இம்பார்ட்டன்சி, இன்னொன்னு மென்டல் இம்பார்ட்டன்சி. பிசிக்கல்னா அவங்களுக்கு இயங்க முடியாத ஒரு குறைபாடு இருக்கக்கூடும். சில குறைபாடுகளை வந்து நீங்க சரி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகள்ல மேற்கொள்ளலாம். சிலது முடியாமலே போகலாம். அந்த இடத்துல வந்து அந்த பெண்ணோட வாழ்க்கைங்கிறது, தாம்பத்தியம்ங்கிறது மோஸ்ட்லி என்ன சார் சொல்லுங்க? அடிப்படையில என்ன? லைசன்ஸ் டு ஹேவ் செக்ஸ் அக்கார்டிங் டு மீ.
வெளியே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு நிரந்தரமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி தாம்பத்தியம் நகர்த்தணும். அதுக்கான முறையில தான் நான் பெற்றுக்கணும். அதோட இன்னொரு அடிப்படையான விஷயம் மேரேஜ்ல ப்ரொக்ரியேஷன், குழந்தைய பெத்துக்கணும். இப்போ நீங்க இம்பார்ட்டண்டா இருந்தா இது நடக்காது, இதுவும் நடக்காது, அதுவும் நடக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கல்யாணம் செல்லாத கல்யாணம் அப்படின்னு அறிவிக்கப்படும். அதுதான் நான் பாக்குறேன். மென்டல் இம்பார்ட்டன்ஸ்ல கூட உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது எனக்கு. அதுல கூட ரெண்டு விதமா நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து அந்த பெண்ணை பிடிக்காது. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற பெண் எனக்கு பிடிக்கல, அவகிட்ட போனா எனக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வரலைன்னு சொல்றது மென்டல். தன்னுடைய மனைவியிடம், தன்னோட பார்ட்னரிடம். அது இல்லாம பொதுவாவே பெண்களிடமே என்னால வச்சுக்க முடியாது, எந்த பெண்ணாக இருந்தாலும் அப்படின்னு ஜென்ரலா. அப்படி அதாவது சார் எல்லாமே மாறிட்டு இருக்கு. சயின்டிபிக்கா எல்லாத்தையும் பார்க்கிற பொழுது நிறைய விஷயங்கள் வெளியே வருது. ஆனா நம்ம வந்து நான் வந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடியது, இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யறவங்க அடுத்த நாட்டுக்காரனுக்காக சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிற அந்த பணத்துக்காக தானே சார் அந்த அந்த வழிமுறையெல்லாம் எடுத்துக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நம்ம அப்பா அம்மா காலம் பூரா வேலை செஞ்சு 45 50வது வயசுலதான் வீடே வாங்குவாங்க. செங்கல் செங்கல்லா அடுக்குவாங்க. உங்களுக்கு தெரியாததல்ல. ஆனா இப்ப அப்படி கிடையாது. கல்யாணம் பண்ணும் போதே அடுத்து நீ வேலைக்கு போற, நானும் வேலைக்கு போறேன், சும்மா இருந்துடக்கூடாது, உடனே வீடு வாங்கு, உடனே கார் வாங்கு, ஃப்ரிட்ஜ வாங்கு, எல்லாம் லோன். இந்த லோனை கட்டுறதுக்காக நம்ம வாழ்க்கையவே கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. இதுல ஒரு மாற்றம் வரணும். நம்ம எப்ப பணத்தை விரட்டிட்டு போறோமோ அப்ப தாம்பத்தியம் நிற்காது சார். இதெல்லாம் என்ன இருக்கு, வக்கீல் பேசுற பேச்சா இது அப்படின்னு கூட நினைக்கலாம். அது உண்மை. தாம்பத்தியமோ குடும்ப வாழ்க்கையோ ஃபேமிலியோ இருக்கணும்னு சொன்னா அடிப்படையில வீட்டுல நிம்மதி இருக்கணுங்க. சந்தோஷமா எத்தனை மணி நேரம் உங்க குழந்தைகளோட செலவழிப்பீங்க? வேணா ஒரு ஐபேடை வாங்கி கொடுப்பீங்க குழந்தைக்கு, இல்ல வேணுங்கிற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து நீ ஷூட் பண்ற, எவ்வளவு விழுகுது பாருடா, ஸ்கோர் வருதுன்னு பாக்க. சந்தோஷம் பார்க்க முடியுமா? சந்தோஷத்தை பார்க்க முடியும். பொதுவா டிவோர்ஸ் கேஸ் எதனால வருது மேம்? ஒரு இது வந்து பர்சனல் லா தான் இதுக்கெல்லாம் நமக்கு அடிப்படை. அதாவது ஒவ்வொருவர் எந்த மதத்தை சார்ந்திருக்கிறாரோ அந்த மதத்தின் அடிப்படையில தான் இந்த சட்டம் செயல்படுதுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி பாத்தீங்கன்னா ஹிந்து திருமண சட்டம் இருக்கு, அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கான கிறிஸ்தவ திருமண சட்டம், அவர்களுக்கான டைவர்ஸ் சட்டம் இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு கோடிஃபைட் லா கிடையாது, எழுதப்பட்ட சட்டம் கிடையாது. அவர்கள் வந்து அந்த ஷரியா அப்படிங்கிற அந்த மத முறைப்படியான பர்சனல் லா தான் அவங்களுக்கு இருக்கு. ஆனா பேசிக்கா எல்லா லாலையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இருக்கு, அதன் கீழே டைவர்ஸ் வாங்கலாம். இதுல எல்லாத்துலயுமே பொதுப்படையா சொல்லக்கூடிய விஷயம் குரூயல்டி, அதுக்கு வந்து டைவர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பிறன் மனை நோக்கா பேராண்மை பற்றி நம்முடைய வள்ளுவர் சொல்லுவார். அப்படி பிறன் மனையை நாடி அல்லது நம்மளுடைய மேட்ரிமோனியல் லைஃப்ல இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் வச்சுக்கிட்டா அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு பாருங்க, அந்த அடிப்படையில நம்ம டைவர்ஸ் வாங்கலாம். அல்லது நீ எங்கேயாவது இருந்துக்கோ, நான் ஒரு குழந்தைய பத்துட்டேன், நான் போய் எங்க அம்மா வீட்டுல உட்காந்துப்பேன், 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் பார்க்க முடியாது, நீ குழந்தைய பார்க்கணுமா இங்க வந்து பார்த்துட்டு போயிட்டே இரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுச்சு. இல்ல இவர் போய் நான் வந்து இனி வேண்டான்னு சொல்லிட்டு இவர் தனியா உட்காந்துக்கிறாரு, என்ன பண்ணுவீங்க? அதை டெசர்ஷன் சொல்லுவோம். அதாவது பிரிந்து வாழ்தல். கண்டினியூஸ் பீரியட் ஆஃப் 2 years வாழ்ந்தாலே அது வந்து டைவர்ஸ்க்கான ஒரு அடிப்படையான சட்டமாக இருக்க முடியும். இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடிய 3 எல்லா இடத்துலயுமா இருக்கக்கூடிய இந்த 3 காரணிகள் டைவர்ஸ்க்கு. அது போக சம்டைம்ஸ் வந்து சேர்ந்து வாழ முடியல, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, அல்லது மதம் மாற்றம் நடந்துருது, அந்த மாதிரி சின்ன வேற வேற விஷயங்களுக்காகவும் வேறு வேறு வகைகள்ல டைவர்ஸ்னு வர வேண்டாம், பட் கல்யாணமே செல்லாதுன்னு போடலாம். ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, எப்படி வாழ முடியும்? அப்ப அது செல்லாதுன்னு போடலாம். கல்யாணம் பண்ணிட்டு நான் தாம்பத்திய உறவு கொண்டு வாழ மாட்டேன், அந்த கல்யாணம் செல்லாது. எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறத நான் மறைச்சு கல்யாணம் பண்ணிடுறேன், அப்ப நான் படிக்கிற கல்யாணம் செல்லாது. இப்படி செல்லாத வகையில கொஞ்சம் எல்லாம் இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் இருக்காங்க ஒருத்தர், அவர் அதை மறைச்சு இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு, அந்த கல்யாணம் செல்லாது தானே. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு.